எல்லோருக்கும் வணக்கம். இப்ப ரீசென்ட்டா தமிழ் டப்பிங்ல வந்திருக்க படங்கள்ல பெஸ்ட்டான ஒரு 3 படங்கள தான் இந்த வீடியோல நான் உங்களுக்காக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த லிஸ்ட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். 3rd பிளேஸ்ல ப்ளே டர்ட்டி 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து படத்துக்கு 5.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரி என்னன்னா, படத்துல நம்ம ஹீரோவும் அவர் கூட ஒரு பார்ட்னர் இருப்பாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய ராபரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க பண்ற ராபரி எல்லாத்தையுமே ஒரு பொண்ணு வந்து ஆட்டைய போட்டு போயிடுவா. ஒரு தருணத்துல அந்த பொண்ணோட சேர்ந்து நம்ம ஹீரோவும் அவரோட பார்ட்னர் இவங்க 3 பேரும் ஒரு பயங்கரமான ஒரு ஹீஸ்டுக்கு பிளான் பண்றாங்க. இந்த பிளானை இவங்க சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சாங்களா இல்லையா? இதுக்கு நடுவுல இவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஸ்டோரி லைனாவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்துல நம்ம மார்க் வெல்பெக் தான் லீட் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. மூவி ஃபுல்லா கொஞ்சம் ஃபன் அண்ட் காமெடி வைஸும் நல்லா கொண்டு போயிருந்தாங்க. அதே சமயம் ராபரி டைப்பாவும் மூவியை வந்து ரொம்ப நல்லாவே எடுத்திருந்தாங்க. இப்ப ரீசெண்டா வந்த படங்கள்லயே இந்த படம் நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா நீங்க இந்த படத்தை தாராளமா நம்பி பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல உங்களுக்கு அமேசான் பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் பிளேஸ்ல காஞ்சூரிங் த லாஸ்ட் ரைட்ஸ் 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து படத்துக்கு 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, படத்துல பாத்தீங்கன்னா சபிக்கப்பட்ட ஒரு கண்ணாடி ஒண்ணு இருக்கும். ஒரு பொண்ணுக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை வந்து அந்த பொண்ணுக்கு கிஃப்டா பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. அந்த வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய அமானுஷமான சம்பவங்கள்லாம் அந்த வீட்டுல நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த கேஸை சால்வ் பண்றதுக்காக நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க 2 பேரையும் பாத்தீங்கன்னா வர வைப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது, அதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான கான்செப்டாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். படத்தை கொஞ்சம் டிராமா வைஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டாங்க. ஹாரர் வைஸ் சொல்லணும்னா படத்தோட கடைசி ஆஃப் அன் ஹவர் ரொம்ப நல்லாவே பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. பெருசாக ஹாரர் சீன்ஸ்லாம் இருக்காது. பட் செகண்ட் ஹாஃப்ல கடைசியில் கிளைமேக்ஸில் வரக்கூடிய சீன்ஸ்லாம் மட்டும்தான் ஹாரராக கொண்டு வச்சிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு டீசெண்டாகவே இருந்துச்சு. காஞ்சூரிங் ஃப்ரான்ச்சைஸோட லாஸ்ட் மூவி. ஸோ அதுக்காகவே இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்க்குற அளவுக்கு டீசெண்டாக படம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த படம் இப்போ உங்களுக்கு தமிழ் டப்பிங்கில் அமேசான் பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல குட் நியூஸ் 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து படத்துக்கு 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருந்து ஒரு ஃபிளைட்டை வந்து பாத்தீங்கன்னா சவுத் கொரியாவுக்கு ஹைஜாக் பண்ணி கொண்டு போவாங்க. ஆனா இல்ல சவுத் கொரியாவுக்குலாம் கொண்டு போக கூடாது, நார்த் கொரியா தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ற அந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா இருப்பாரு. ஸோ அவர் வந்து இப்போ இந்த சிச்சுவேஷன் வந்து எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ண போறாரு, நம்ம ஹீரோவுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, கடைசியில் என்னதான் நடந்தது, அதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஒரு கான்செப்டாகவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொரியன் மூவி. ஸோ மூவியை பாருங்க, செம்மையாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. மூவி ஃபுல்லாகவே கிரைம் கேட்டகரியாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ மூவி ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக நல்லாவே இருந்துச்சு. எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே நான் இந்த படத்தை சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ உங்களுக்கு தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. சூப்பரான மூவி. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்க. இப்போ நான் சொன்ன இந்த 3 படங்களுமே இப்போ ரீசெண்டாக தான் தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் டெய்லி இதே மாதிரியான நிறைய கேட்டகரிஸில் நிறைய ஹாலிவுட் மூவிஸை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டதும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.